அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மாதங்களில் முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம், இரண்டாவது மாதம் எடுத்துக்கொண்டால் அது சஃபருடைய மாதம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நைட்டு இன்ஷா அல்லாஹ் மகரிப்லேருந்து சஃபருடைய பிற ஒன்று ஆரம்பிக்குது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை முதலாவது பிறையாக கருதப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சஃபருடைய மாதத்தை பற்றி சில செய்திகளை நம்ம எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முழுமையாக கேளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதத்துடைய சிறப்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள அல்லாஹு தஆலா தான் நிக்கா செஞ்சு வச்சான். அப்போ அல்லாஹ் நிக்கா செஞ்சு வச்ச மாதம் இந்த சஃபருடைய மாதம் தான். அதே மாதிரி இரண்டாவது சிறப்பு என்னவென்று கேட்டால், அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் நிக்கா செஞ்ச மாதம் இந்த சஃபருடைய மாதம் தான். அதே மாதிரி ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஷஹீதான மாதம் இந்த சஃபருடைய மாதம் தான். அதே மாதிரி அம்ர் இப்னு ஆஸ், காலித் இப்னு வலீத், உஸ்மான் இப்னு மல்ஊன் இந்த மூன்று சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் இந்த சஃபருடைய மாதம்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதத்துடைய சிறப்புகள் அதிகமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அறியாமை காலத்தில் இந்த சஃபருடைய மாதம் எப்படி இருந்து கொண்டு இருக்குது என்று கேட்டால், இந்த மாதம் சஃபர் வந்து விட்டாலே அது பீடையான மாதம் என்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, லா சஃபர், சஃபர் மாதம் பீடை மாதம் கிடையாது. வலா அதுவா, இன்னும் அந்த மாதத்தில் தொற்று நோய் என்பது கிடையாது. அதே மாதிரி வலாத்தீரத்தை, பறவையை பார்த்து சகுனம் என்பது கிடையாது. எப்படி இருந்துச்சு என்று கேட்டால், இப்போ ஒருத்தவங்க வெளில போனாங்கன்னா பறவை வலது சைடு போனால் அது நல்ல சகுனம், அதே மாதிரி இடது சைடு போனால் அது கெட்ட சகுனம், இப்படியெல்லாம் மூட நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி வலாஹாமத்தை, ஆந்தை கத்துவதன் மூலம் அது கெட்ட சகுனம் என்பதாக சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதையெல்லாம் முற்றிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துள்ளார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சஃபருடைய மாதம் எக்காலமும் ஒருபோதும் பீடியுடைய மாதமாக இருக்காது. ஏனென்று கேட்டால், இது அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹு தஆலா தான் எல்லா மாதத்தையும் எல்லா நாட்களையும் அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய மாதம் ஒரு காலம் எப்போதும் அது பீடையாக கெட்ட மாதமாக ஆகாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.